என்னடா சிவா இப்படி குண்டை தூக்கி போடுற? என்ன சொல்ற நீ? நீ ஹாசினியை விரும்புறியா? ஆமாம்மா, நான் ஹாசினியை விரும்புகிறேன். ரொம்ப வருஷமாவே. அப்பெல்லாம் சொல்லணும்னு தோணலை, அது காரணம் நேரமும் வரல. ஆனால் இப்போ சொல்லலைன்னா அவை என் கைக்கு கிடைக்க மாட்டான்னு தோணுது. அதாம்மா இப்போ சொல்கிறேன். டேய் என்னடா, அவங்க வீட்லயே இப்போ 1008 பிரச்சனை இருக்கு, இதில் இது வேறியா? டேய் அண்ணா, பிராங்க் ஏதாச்சும் பண்ணுறியா என்ன? ஏய், இந்த விஷயத்தில் யாராச்சும் ப்ராங்க் பண்ணுவாங்களா? நான் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்டி. லவ் விஷயத்துலலாம் நான் ப்ராங்க் பண்ண மாட்டேன். ஏண்டா, இதுக்கான ஹிண்ட் நீ கொஞ்சம் கூட கொடுக்கலையேடா. அவ வந்தா நீ நேரா பார்க்க கூட மாட்டியே. அதுக்குன்னு வெச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்டே இருக்கணுமா என்ன? அம்மா நீ சொல்லு, உனக்கு ஹாசினியை பிடிக்கும் தானே? பிடிக்கும்டா, பாவம் தான் அந்த பொண்ணு. ஆனா நம்ம வீட்டு மருமகளா? ஏன், நம்ம வீட்டு மருமகளாக வந்தா அவளை கொடுமை கொடுக்குவியா? ஐயோ, நான் அதுக்கு சொல்லலடா. அப்புறம் என்ன? உனக்கு என்னடி, அவள் இந்த வீட்டுக்கு வந்தா நீ நாத்தனார் கொடுமை கொடுக்குவியா என்ன? டேய் முட்டாள், அவ என்னோட ஃப்ரெண்டுடா. எனக்கு மனைவி ஆயிட்டா உனக்கு அண்ணி, ஞாபகம் இருக்கட்டும். டேய் என்னடா இப்படி மனைவின்னெல்லாம் சொல்ற? முடிவே பண்ணிட்டியா என்ன? ஆமாம்மா, நான் சீரியஸாக சொல்கிறது உனக்கு புரியலையா? எப்படி இருந்தாலும் எனக்கும் சரி அவளுக்கும் சரி யார் கூடவோ கல்யாணம் நடக்க போகுது. அது ஏன் எனக்கு அவ கூடவும் அவளுக்கு ஏன் கூடவும் ஆகக்கூடாது? அவங்க வீட்டில் முதலே தாம் தூமன் குதிக்குவாங்க. இந்த விஷயத்த நான் எப்படிடா போய் கேட்கட்டும்? அவங்க அப்பா என்னவோ நல்லவர் தான், ஆனால் அவங்க அம்மான்னு ஒருத்தர் இருக்கிறாங்களே, ரொம்ப மோசமானவங்கடா. இப்போ கூட அவங்க வீட்டில் பயங்கர பிரச்சனை. அந்த பொண்ணுக்கும் அந்த அம்மாவோட தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அதுக்கு அவள் ஒத்துக்கல, யாரையோ விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கா. என்னம்மா சொல்கிற? அவ வேற ஒருத்தனை விரும்புகிறாளா என்ன? உண்மையா? அச்சோ, அண்ணன் என்ன ஹாசினி மேலே இவ்வளோ ஆசை வச்சிருக்கான்? இப்போ விரும்புகிறான்னு சொல்லட்டா இல்லைன்னு சொல்லட்டா? அவள் யாரையோ கட்டின கஷ்டப்படுறதுக்கு எங்கள் அண்ணனை கட்டிக்கின்னு எங்கள் வீட்டில் வந்து சந்தோஷமா இருக்கலாம். எனக்கும் என்னமோ அந்த சீனியர் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுமா, இந்த கல்யாணத்துக்காக அப்படி சொல்லியிருக்குவா. ஏன் கனி, நீயும் அவளை ஒன்றா தானே படிக்கிறீங்க? ஹாசினி யாரையாச்சும் விரும்புகிறாளா என்ன? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லைடா. அவள் யாரையும் விரும்பல. நீ சொன்ன மாதிரி தான், இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தான் அப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கா. பாத்தியம்மா, என் ஹாசினி பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவள் யாரையும் விரும்ப மாட்டா. சரி, உன்னை விரும்புறாளான்னு தெரியலையே. ஏன் தெரிஞ்சுக்கணும்? முறையாக போய் பொண்ணு கேள. எப்படிடா? ஏமா, எனக்காக அது கூட செய்ய மாட்டியா என்ன? அம்மா அதெல்லாம் நல்லா செய்யும், நீ சும்மா இருண்ண. என்னடி பேசுற நீ? ஆமாம்மா, அவ அங்க இருந்தா அவளுக்கு தினம் தினம் நரகம் தான். எப்படியாச்சும் சீக்கிரமா அவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுக்கம்மா. இப்பதானே கேட்டேன் எந்த முறையில நான் கூப்பிட்டுக்கிட்டோன்ட்டு. அண்ணின்ற முறையில அவளை கூப்பிட்டுக்கலாம்ல. அப்படின்றியா? சரி, நான் போய் பொண்ணு கேட்குறேன். அங்கே என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல. நம்ம என்னம்மா பண்ண போகிறோம்? எல்லாரும் கேட்குற மாதிரி தானே போய் கேட்க போகிறோம். அதுக்கே நீ இவ்வளோ பயப்படுற? இல்லடா, உனக்கு அவங்க அம்மா பற்றி சரியா தெரியல. என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாமா? சரிப்பா, என் பையன் வாழ்க்கையை விட எனக்கு என்ன இருக்குது? கண்டிப்பாக போய் கேட்குறேன். ஒரு நல்ல நாளாக பார்க்குறேன். சரிம்மா. அண்ணன் முகத்தில் பாருமா, இப்போவே கல்யாணம் கலை, ஒரே சந்தோஷம்தான் போ. சரிப்பா, வந்து வராதுமா, ரொம்ப பேசிட்டோம். போய் குளிச்சுன்னு ரெடி ஆகிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. அண்ணா, நான் இதை பற்றி ஹாசினி கிட்ட சொல்லட்டா? ஏய் வேண்டாடி, ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். நீ எதுவும் சொல்ல போவாத, அவளோட சர்ப்ரைஸை நான் பார்க்கணும். சரி சரி. அப்பா, எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு, நீங்கள் எங்கே போனீங்க? கிச்சனில் ஒன்றுமே சமைக்கல, காஃபி கூட போடலப்பா. உனக்கு சொல்ல மறந்துட்டேன்டா. அத்தை காலையில் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு உனக்கும் மாப்பிள்ளைக்கும் நலுங்கு வைக்கணுமா?
நல்லுங்க, அதெல்லாம் எதுக்குப்பா? ஐயோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. கல்யாணம்னா இந்த சடங்கெல்லாம் இருந்தே இருக்கும். சரி, அப்படி வைக்கிறதா நம்ம வீட்டில் தானே வைக்கணும். இங்க நம்ம வீட்டில் நம்ம 2 பேர் தானடா. அங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்குன்னு சொல்லிக்க சொந்தம் எல்லாம் யாரும் இல்லை, யாரும் வரமாட்டாங்க இங்க. அதனாலதான் அத்தை 2 பேருக்கும் ஒன்னா சேர்த்து அவங்க வீட்லயே வச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்கம்மா. காலேஜ்க்கு ஒரு 15 நாள் லீவு போட்டுறா. 15 நாளா? எதுக்குப்பா? இன்னும் என்னடா, கல்யாணம் முடிச்சா மறுநாளே காலேஜ் போவியா என்ன? அது லீவ் போடுறா. லீவ் போட்டுட்டு குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ. அங்கே போய் அத்தை எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிருக்கலாம். அங்கே போய் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அப்பா, இன்னும் நான் கொஞ்ச நாள் தான் உங்க கூட இருக்குவேனா? என்ன சின்ன பிள்ளைத்தனமா? பக்கத்தில் இருக்க அத்தை வீடு, நீ வாப்பான்னா நான் ஓடி வர போகிறேன். அப்படி இல்லை உனக்கு என்ன பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீ ஓடி வர போகிற. இதில் என்னடா இருக்கு? இவ்வளவு நாள் எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. இப்போ என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். கல்யாணம் பண்ணி நாங்கள் போயிட்டேன்னா இந்த அப்பாவையே மறந்துடுவேன். அப்பா, அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் அப்படியெல்லாம் உங்களை மறக்க மாட்டேன், சரியா? சரிடா, எனக்கு தெரியும். இதெல்லாம் நீ சொல்லணுமா என்ன? இப்படியே நின்று இருந்தா இங்கேயே நேரம் ஆயிடும். போய் ரெடியா போ. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் கிருத்தி. என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டு இருக்க? என்ன மாமா, வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, இன்னுமா தூங்க முடியும்? பரவாயில்லையே, நல்ல பொறுப்பு தான். அதெல்லாம் இருக்கட்டும். என் சாரி எப்படி இருக்கு? எனக்கு சாரி நல்லா இருக்கா? இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்கு கிருத்தி. ஆக்சுவலி உனக்கு வேற ட்ரெஸ்ஸை விட சாரி தான் ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்ஸ் மாமா. நீங்களும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருக்கீங்க. ரிலேட்டிவ்லி நம்ம 2 பேரும் க்ரீன் தான் போட்டிருக்கோம். ஆமாம் ஆமாம். என்ன இந்த கிருத்திகா நாளுக்கு நாள் ரொம்ப ஓவராக பண்ணுறா? அதை தெரியாமல் இந்த ராக்கி கூட அவ கூட சேர்ந்துக்கின்னு. சே மாமா, எனக்கு எந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. அதான் சொன்னேன் இல்லை கிருத்தி, உனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்கு. அதில் சாரி போட்டால் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியுற. கிருத்திகா, இங்கே நம்ம பண்ணுற அத்தை. குட் மார்னிங் அத்தை. சாரி கட்டினானா, அதான் மாமா கிட்ட காமிக்கலான்னு வந்தேன். எப்படி இருக்கத்த எனக்கு சாரி? நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா. போ, கீழே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடியாக இருக்கு, போய் சாப்பிடு போ. சாப்பிடாம வந்து பேசின்னு இருக்க. அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அத்தை. ஃபஸ்ட்டு நான் மாமா கிட்ட தான் சாரி காட்டணும்னு நினச்சேன், அதான் வந்தேன். தப்பா? ஏன் அத்தை எப்போ பாரு என்னை ஃபாலோ பண்ணினே இருக்கீங்க? நான் மாமா கூட பேசினாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. போங்க, நான் போகிறேன். கிருத்திகா, இப்போ நான் என்ன சொன்னேன்னு இப்படி பண்ணுறேன்? எப்பவுமே நீங்கள் இப்படி தான் அத்தை. நான் மாமா கிட்ட பேசினாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்னையும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஹே கிருத்திகா, அப்படியெல்லாம் எங்கள் அம்மா நினைக்க மாட்டாங்க. நீ சும்மா தேவையில்லாமல் கற்பனை பண்ணாத கிருத்தி. உனக்கு தான் ஒன்றும் தெரியல மாமா. எப்போ பாரு இந்த அத்தை ஸ்பை மாதிரியே என் பின்னாடி சுற்றினே இருக்காங்க. நான் உன்கிட்ட என்ன பேசுகிறேன்னு எல்லாம் கவனிச்சு பார்க்குறாங்க. சாரி, இனிமேல் உன் பக்கமே வரமாட்டேன். எல்லாம் என்னோட தப்பு தான். ஏமா, அவ சும்மா தானே வந்து பேசுறா, நீ ஏமா இப்படி பண்ற? டே ராக்கி, என்னடா என்னையும் சந்தேகப்படுறியா? நான் அப்படி நினைக்க வேணாடா. பின்ன எதுக்கு அவகிட்ட அப்படி பேசுற நீ? நீ பாரு ராக்கி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. வர வர அவகிட்ட நீ ரொம்ப தான் பேசுகிற. பேசுனா என்னம்மா? என்னடா இப்படி பேசுகிற? உனக்கு உங்கள் அத்தை எப்படின்னு தெரியும் தானே? அத்தை பற்றி தெரியும். நான் அத்தை கிட்ட பேசினேனா? இவகிட்ட தானே பேசின்னு இருக்கேன். அத்தை பண்ண தப்புக்கு இவ என்ன பண்ணுவா? ராக்கி, நீ போகிற விதம் சரியில்லடா. நீ தாமா கண்டதையும் நினச்சி இப்படியெல்லாம் பேசுற. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஐ நோ மை லிமிட்ஸ். அதுக்கு இல்லடா. அப்போ என்ன சந்தேகப்படுறியா? என்ன வார்த்தைடா கேட்குற ராக்கி? உன்னை நான் சந்தேகப்படுவேனா? பின்ன நீ பேசுறதெல்லாம் அப்படி தானே இருக்கு. நான் தான் சொல்கிறேன் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு. தப்புப்பா, உன்கிட்ட நான் கேட்டது தப்பு தான், என்ன மன்னிச்சிடு. அம்மா, நல்ல நாள் அதுவுமா. ஏமா அம்மா? சாரிப்பா, இனி உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். ச்சே, ஏன் இந்த அம்மா இப்படி பண்ணுறாங்க? அந்த பக்கம் அவ அழுவுறா, இந்த பக்கம் இந்த அம்மா. ஐயோ கடவுளே.